எனக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லி கொடுத்தார். பிரச்சனைக்கு நடுவில் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அந்த பிரச்சனையில் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனங்களை கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. நான் இஸ்மவேல் என்கிற துஷ்ட மனுஷனையே வனாந்தரத்தில் சாக விட மாட்டேன்னா, என் ரத்தத்தால் கழுவின நீதிமான்களாகிய என் பிள்ளைகளாகிய உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். அதுதான் வாக்குத்தத்தம். அப்படிப்பட்ட துஷ்ட மனுஷனே கர்த்தர் சாக விடல, வனாந்தரத்தில் காப்பாத்திட்டாரு. உங்களையே நீமா விட போறாரு. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நான் தான் வனாந்தரத்துக்கு சில நேரத்தில் அனுப்புறேன். அதாவது வாழ்நாள் முழுவதும் வனாந்தரம் இல்லை, அதுவும் நல்லா இருக்காது இல்லையா? ஒரு நாள் வரும் நாம் கானானுக்குள்ளே பிரவேசிப்போம். யோபுக்கு உபத்திரம் வந்துச்சுன்னா யோபுக்கு உபத்திரம் வந்துச்சு, அது ஒரு நாள் தான் உபத்திரவம். அதற்கு பிறகு கர்த்தர் அவனை 2 மடங்கு ஆசீர்வதிச்சார். உபத்திரவத்திலேயே வச்சாருன்னு எப்பவுமே பைபிள் கிடையாது, அதுவும் கிடையாது. ஆனா உபத்திரவம் இல்லாமையும் கிடையாது. இதுதான் பேலன்ஸான டாக்டரின். அப்படிதான் பைபிள் பேலன்ஸா தான் போகுது.